सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 26/1/1971 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பொறுப்பை எடுத்துக்கொள்வதினால் லாபங்கள். குழந்தைகள், நீங்கள் உலகை மாற்றக்கூடிய உலகின் ஆதாரமூர்த்தி ஆவீர்கள். நன்மை செய்பவர்களும் தான். மேலும் கூடவே உலகின் எதிரில் உதாரணமாக ஆகக்கூடியவர்களும் தான். யார் ஆதாரமூர்த்தியாக இருக்கிறாரோ அவர் மேல்தான் அனைத்து பொறுப்புகளும் இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு அடியின் பின்னால் அநேகரின் அடி எடுத்து வைப்பதற்கான பொறுப்பு இருக்கிறது. முதலில் சாகார பாபா ஃபாலோ ஃபாதரின் ரூபத்தில் எதிரில் இருந்தார். இப்பொழுது நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கும் மூர்த்திகள் ஆவீர்கள். எனவே எப்படி எந்த ரூபத்தில் எங்கு நாம் அடியெடுத்து வைப்போமோ அதேபோல் அனைத்து ஆத்மாக்களும் நம் பின்னால் பின்பற்றுவார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த பொறுப்பு இருக்கிறது. அனைவரையும் முன்னேற்றம் செய்பவர் ஆன காரணத்தினால் அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதனால் லேசான நிலையும் வந்துவிடுகிறது, உதவியும் கிடைக்கின்றது. அதன் காரணமாக பொறுப்பு லேசாகிவிடுகிறது. பெரிய காரியமாக இருந்த போதிலும் யாரோ செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று அப்படி அனுபவம் செய்வீர்கள். இந்த பொறுப்புகளை இன்னும் விளக்கக்கூடியது. ஓய்வாக இருப்பது மனதிற்கு பிடிப்பதே இல்லை. பொறுப்பான நிலையை உருவாக்குவதற்கு மிகுந்த உதவி செய்கிறது. மகாரதி குழந்தைகளை பாப்தாதா பார்க்கும் பொழுது அனைவரின் தற்சமய சுரூபம் மற்றும் இதே ஜென்மத்தின் சுரூபம், மேலும் அடுத்த ஜென்மத்தின் எதிர்கால சுரூபம் மூன்றும் எதிரில் வருகிறது. இந்த மாதிரி நான் ஆகக்கூடியவர், நாம் கிரீடம் மற்றும் ஆசனதாரி ஆவோம் என்ற உணர்வு தெளிவான ரூபத்தில் உங்களுக்கு வருகிறது. வரும் நாட்களில் இதையும் அனுபவம் செய்வீர்கள். எப்படி சாகார பாபாவில் பிரதட்சமாக அனுபவம் செய்தீர்கள்தான் இல்லையா? கர்மாதீத்த நிலையும் தெளிவாக இருந்தது. மேலும் எதிர்கால சுரூபத்தின் நினைவும் தெளிவாக இருந்தது. எதிர்கால சமஸ்காரம் இந்த சுரூபத்தில் பிரதட்சமாக தென்பட்டது. அப்படி நீங்கள் அனைவரும் கூட இதோ இந்த உடலை விட்டோம் மற்றும் அது தயாராக இருக்கிறது என்று அனுபவம் செய்வீர்கள். புத்தி பலத்தின் மூலமாக இவ்வளவு தெளிவாக அனுபவமாகும். இப்பொழுது நாளாக நாளாக தன்னுடைய சேவையினால், தன்னுடைய சகயோகம் செய்யும் மனநிலையினால் மற்றும் தன்னுடைய சமஸ்காரங்களை அகற்றும் சக்தியினால்
தன்னுடைய கடைசி சொரூபம் மற்றும் எதிர்காலத்தின் சொரூபத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நெருக்கமானவர்கள் மற்றும் தூரத்தில் இருப்பவர்கள் தெளிவாக தென்படும் மாதிரியான நேரமும் வரும் என்று ஆரம்பத்தில் கூறியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக குடும்பத்தின் ஆத்மாக்கள் யார் யார் நெருக்கமான ரத்தினங்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். யாருக்கு எவ்வளவு நெருக்கத்தில் வர வேண்டுமோ அவர்கள் சூழ்நிலையின் அனுசாரமாக கூட அவ்வளவு நெருக்கத்தில் வருவார்கள். யாருக்கு கொஞ்ச தூரமாக இருக்க வேண்டும் என்றால் இடையில் சூழ்நிலையும் அதற்கு காரணமாகிவிடும். விரும்பினால் கூட வர முடியாது. இந்த அனைத்து எதிர்காலத்து சாட்சாத்காரம் இப்பொழுது நடைமுறை சேவையில் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது இப்பொழுது கடினம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டு தனக்காக ஏதாவது ஒரு விசேஷ புரோகிராம் வைக்க வேண்டும். எப்படி சேவையின் தொடக்கத்தில் மற்ற புரோகிராம் உருவாக்குகிறீர்களோ அதேபோல் காலையிலிருந்து இரவு வரை இடையிடையே எவ்வளவு மற்றும் எப்படி தன்னுடைய நினைவு யாத்திரையின் மேல் கவனம் வைப்பதற்காக புரோகிராம் வைக்க வேண்டும் என்ற இந்த டைரி எழுத வேண்டும். அமிர்த வேளையிலே முழு நாளின் நினைவின் திட்டம் போட வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் ஏதாவது ஸ்தூல காரியம் ஆகியவற்றில் பிஸியாக இருக்கிறீர்கள். ஆனால் அதிலும் கூட கொஞ்ச நேரத்திற்காக நினைவில் இருப்பதற்கான நியமம் இருக்கட்டும். அந்த நேரம் மற்றவர்களுக்கும் இப்பொழுது 2-3 நிமிடங்கள் எங்களுடையது இந்த காரியத்திற்காக என்று நினைவூட்டுங்கள். நீங்களும் நினைவில் இருங்கள். எப்படி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் போக்குவரத்தையும் நிறுத்திவிடுகிறார்கள். எவ்வளவுதான் அவசியமான வேலையாக இருந்தாலும் ஏதாவது நோயாளியை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதாக இருந்தாலும் நிறுத்திவிடுவார்கள். இதேபோல் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவு தன்னுடைய டைம் டேபிள் கால அட்டவணையை உருவாக்குங்கள். அப்பொழுது இவர்களுடைய இந்த நேரம் நினைவு செய்வதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டது என்று மற்றவர்களும் பார்ப்பார்கள். மேலும் உங்களை பின்பற்றி நடப்பார்கள். எந்த காரியம் இருந்தாலும் அதை முன்னுக்கும் பின்னுக்கும் வைத்துவிட்டும் 2 அல்லது 4 வினாடிகள் நேரத்தை நினைவிலிருப்பதற்காக அவசியம் ஒதுக்குங்கள். அதனால் சூழ்நிலையும் முழுமையான பிரபாவம் இருக்கும். அனைவரும் ஒருவர் இன்னொருவரை பின்பற்றுவார்கள். புத்திக்கு ஓய்வும் கிடைக்கும். மேலும் சக்தியும் நிரம்பும். மேலும் சூழ்நிலைக்கு சகயோகம் கிடைக்கும். பிறகு ஒரு வித்தியாசமான நிலை தென்படும். எப்படி நீங்களும் கொஞ்ச காலம் சிவபாபா நினைவில் இருக்கிறதா என்று ஒருவர் இன்னொருவருக்கு நினைவூட்டினீர்கள். அதேபோல் யாராவது வியக்த பாவத்தில் அதிகமாக இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு எதுவும் சொல்லாமல் தன்னுடைய அவ்யக்த அமைதியான ரூபத்தை அந்த மாதிரி தாரணை செய்யுங்கள். அவரும் இஷாரா மூலமாகவே புரிந்து கொள்ளட்டும். பிறகு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் அவ்யக்தமாக இருக்கும். சாட்சாத்கார மூர்த்தி உங்களுடைய கடைசி நிலையாகும். எப்படி சாட்சாத் மூர்த்தி ஆவீர்களோ அதே போல்தான் சாட்சாத்கார மூர்த்தி ஆவீர்கள்.
எப்பொழுது அனைவரும் சாட்சாத் மூர்த்தி ஆகிவிடுவார்களோ அனைவரின் சமஸ்காரமும் சாட்சாத் மூர்த்திக்கு சமமாக ஆகிவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை சார்ஜ் செய்வீர்களோ அவ்வளவு இன்சார்ஜ் ஆனதின் காரியத்தை வெற்றி பூர்வமாக செய்ய முடியும். தன்னை பொறுப்பில் இருப்பவர் என்று உணர்ந்து அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் முழு உலகத்து ஆத்மாக்களின் பார்வை ஆத்மாக்கள் உங்கள் மேல் இருக்கிறது. எப்படி உங்கள் மூலமாக ஈஸ்வரிய அன்பு, உயர்ந்த ஞானம் மற்றும் உயர்ந்த நடத்தையின் காட்சிகள் கிடைக்கிறது, அதேபோல் அவ்வக்த நிலையினுடைய தெளிவான காட்சியும் அந்த அளவே கிடைக்கட்டும். இவரோ நடமாடிக் கொண்டிருக்கும் பரிஸ்தா என்று யாரும் உணரும் அளவிற்கு அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்க வேண்டும். எப்படி சாகார பாபா ரூபத்தில் பரிஸ்தா நிலையை அனுபவம் செய்தீர்கள்தான் இல்லையா? இவ்வளவு பெரிய பொறுப்பு இருந்த போதிலும் ஆகாரி ஒளி வடிவான உடல் மற்றும் நிராகார உடலற்ற நிலையின் அனுபவத்தை செய்வித்து கொண்டே இருந்தார். உங்களுக்கும் கடைசி நிலையின் சொரூபம் தெளிவாக தென்பட வேண்டும். யாராவது எவ்வளவுதான் அமைதியின்றி நிம்மதியின்றி கதறிக்கொண்டு உங்கள் எதிரில் வந்தாலும் உங்களுடைய ஒரு பார்வை, நினைவு மற்றும் உள் உணர்வின் சக்தி அவரை முற்றிலும் அமைதிப்படுத்திவிடட்டும். ஒருவர் எவ்வளவுதான் வியக்த பாவத்தில் தேக உணர்வில் இருந்தாலும் உங்கள் எதிரில் வந்தவுடனேயே அவ்வக்த நிலையை அனுபவம் செய்யட்டும். உங்களுடைய பார்வையின் கிரணங்கள் மாதிரி காரியம் செய்யட்டும். இதுவரை உள்ள ரிசல்ட்டின் படி மாஸ்டர் சூரியனுக்கு சமமாக ஞானத்தின் ஒளி கொடுக்கும் காரியத்தில் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் கிரணங்களின் சக்தியினால் ஒவ்வொரு ஆத்மாவின் சமஸ்காரம் என்ற கிருமிகளை அழிக்கும் காரியம் செய்ய வேண்டும். ஞான ஒளி கொடுப்பதில் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். சக்தி கொடுக்கும் காரியம் இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாப் தாதாவிடம் 4 பட்டியல் இருக்கிறது. 1. சேவைக்கு தகுதியானவர். 2. புத்திசாலிகள். 3. வெற்றி அடைந்தவர்கள் மற்றும் 4. மதிப்புள்ளவர்கள். வெற்றி அடைபவர்களாக அனைவரும் இருப்பதில்லை, மதிப்புள்ளவர்களாகவும் அனைவரும் இருப்பதில்லை. சிலர் தன்னுடைய குணங்களினால் நடத்தையினால் மதிப்புள்ளவராக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் சேவையில் திட்டமிடுவதில் வெற்றி அடைவதில்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய சார்ட்டை தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய பெயர் எந்த பட்டியலில் இருக்கும் என்று பார்க்க வேண்டும். சிலருக்கு 4 பெயர் இருக்கிறது, சிலருக்கு 2, சிலருக்கு 3 மற்றும் சிலருக்கு 1 இருக்கிறது. மதிப்புள்ளவரின் முக்கியமான குணமாக அவருக்கு தனக்கு தன்னுடைய நேரத்தின், எண்ணத்தின் மற்றும் சேவையின் மதிப்பு இருக்கிறது. எனவே அவருடைய எண்ணம், வார்த்தை மற்றும் அவர் மூலமாக நடக்கும் செயல் ஆகியவற்றிற்கு இன்னும் மதிப்பு வைக்கிறார்கள். மற்றும் டிராமா படி அவற்றின் மதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அனைவரும் அவரை மதிப்பான பார்வையில் பார்க்கிறார்கள். சேவைக்கு தகுதியானவர் நம்பர் 1 அல்லது புத்திசாலி நம்பர் 1? இருவருக்கும் அவர்களின் விசேஷத்தன்மை இருக்கிறது. புத்திசாலியின் திட்டமிடும் புத்தி அதிகமாக இருக்கும்.
ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவதற்கான விசேஷ தன்மை குறைவாக இருக்கும். மேலும் சேவைக்கு தகுதியானவர் குறைவாக திட்டமிடுகிறார், ஆனால் நடைமுறையில் வருவதற்கான விசேஷ குணம் அவரிடம் இருக்கிறது. சிலரிடம் புத்தியும் இருக்கிறது மற்றும் சேவை செய்வதற்கான குணமும் இருக்கிறது. இந்த இடத்தின் காரியத்தில் இருவருமே அவசியமாக இருக்கிறார்கள். அவருடைய எண்ணம் திட்டம் என்ன ஓடுகிறதோ அதனால் எதிர்காலம் உருவாகிறது. அவர் செய்யும் காரியத்தினால் உருவாகிறது. இவருடைய பிரபாவம் அதிகமாக இருக்கிறது. மேலும் வெற்றி மூர்த்திக்கு அவ்யக்த நிலையின் ஆதாரத்தில் முடிவு வெளிவாகிறது. சிலர் திட்டமும் இடுகிறார்கள், நடைமுறையிலும் செய்கிறார்கள், ஆனால் வெற்றி குறைவாக இருக்கிறது. சேவைக்கு தகுதியானவராக இருக்க முடியும், ஆனால் வெற்றி மூர்த்தியாக அனைவரும் ஆக முடியாது. சிலருக்கு டிராமா படி வெற்றியின் வரதானம் கிடைக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறது. அவர்களுக்கு உழைப்பு குறைவாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எளிதாக வெற்றி கிடைத்து விடுகிறது. இது டிராமாவில் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று பங்கு இருக்கிறது. நல்லது. டீச்சர்களோ டீச்சர்கள்தான். டீச்சர்களுக்கு நான் டீச்சர் ஆவதற்கு முன்பு மாணவியாக இருந்தேன் என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். மாணவி என்ற நினைவினால் படிப்பு ஞாபகம் இருக்கும். எப்பொழுது தானே படிப்பாரோ அப்பொழுதுதான் மற்றவர்களையும் படிப்பிக்க முடியும். மாணவ வாழ்க்கை இல்லாத காரணத்தினால் மற்றவர்களை மாணவனாக ஆக்க முடியாது. சூழ்நிலையை மாற்றுவதற்காக தன்னை எப்பொழுதும் மாஸ்டர் சூரியன் என்று நினைக்க வேண்டும். சூரியனின் வேலை என்னவாக இருக்கிறது? ஒன்றோ வெளிச்சம் தருவது, இன்னொன்றோ கிருமிகளை அழிப்பது. அப்படி என்னுடைய நடத்தை என்ற கிரணங்களினால் இந்த இரண்டு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று எப்பொழுதும் நினைக்க வேண்டும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கட்டும், கிருமிகளும் அழிந்து விடட்டும். ஒருவேளை வெளிச்சம் கிடைக்கும், ஆனால் கிருமி அழியவில்லை என்றால் என்னுடைய கிரணங்களில் சக்தி இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வெயில் அதிக சூடு இல்லை என்றால் கிருமிகள் அழிவதில்லை. என்னில் சக்தி குறைவாக இருக்கிறது என்றால் ஞான ஒளியை கொடுக்க முடியும், ஆனால் பழைய சமஸ்காரங்கள் என்ற கிருமிகள் அழியாது. எவ்வளவு சக்திசாலியோ அவ்வளவு விரைவில் அழிந்துவிடும். சக்தி குறைவாக இருக்கிறது என்றால் நேரமும் அதிகம் எடுக்கும். எனவே சக்தி நிறைந்தவராக ஆக வேண்டும். நான் எழுத படிக்க தெரியாதவள் என்று அப்படி நினைக்காதீர்கள். படைப்பின் ஞானத்தை படித்தாகிவிட்டது என்றால் அதில் அனைத்தும் வந்து விடுகின்றன. நல்லது. வரதானம். அலட்சியம் மற்றும் கவனத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டு தந்தையின் உதவிக்கு பாத்திரமாக ஆகக்கூடிய எளிதாக முயற்சி செய்பவர் ஆகுங்கள். அநேக குழந்தைகள் தைரியம் வைப்பதற்கு பதிலாக அலட்சியத்தின் காரணமாக நாமோ எப்பொழுதும் பாத்திரமானவர்கள்தான் என்ற அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். தந்தை எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் யாருக்கு செய்வார்?
இந்த அபிமானத்தின் காரணமாக தைரியத்தின் விதியை மறந்து விடுகிறார்கள். சிலருக்கு தன் மேல் கவனம் கொடுப்பதின் அபிமானமும் இருப்பதினால் உதவியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். நானோ அதிகமாக யோகா செய்துவிட்டேன், ஞான யோக சொரூபமான ஆத்மாவோ ஆகிவிட்டேன், சேவையின் ராஜ்யம் உருவாகிவிட்டது. இந்த விதமான அபிமானத்தை விட்டு தைரியத்தின் ஆதாரத்தில் உதவிக்கு பாத்திரமானவர்களாக ஆனீர்கள் என்றால் எளிதாக முயற்சி செய்பவர் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: வீணாக மற்றும் எதிர்மறையாக ஓடும் எண்ணங்களை மாற்றி உலக நன்மை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஓம் சாந்தி. இத்துடன் முரளி முடிந்துவிட்டது. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।